அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 135, 136 அகழ்வரிகள். மதனுற்ற அண்ட வரைப்பின் எங்கெங்கும் அதனுக்கு அதுவாம் அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம். இதற்கு முன்வரியில் அவனுக்கு அவனாகவும் அவளுக்கு அவளாகவும் இருக்கும் இறைவன் அதுவாகவும் விளங்குவதை இந்த வரியில் சுட்டி காட்டுகின்றது. நிலைபெற்று அழகாக விளங்கும் இந்த அண்ட வெளியின் எல்லை மட்டும் பரிபூர்ணமாக நிறைந்து விளங்கும் மக்கள் மட்டுமல்லாது மற்ற உயிரினங்களிலும் ஜடப்பொருள்களிலும் கலந்து நிறைந்து அது என்பதற்கு நிகர் அதுவாகவே உள்ளவாறு விளங்கும் அருட்பெருஞ்சோதி. எல்லா பொருள்களிலும் கலந்து அவனில் அவனாக அவளில் அவளாக அதனில் அதுவாக நிறைந்து விளங்குவது அருட்பெருஞ்சோதி. அவனும் அவளும் உருவமானால் அது என்பது அருவமும் ஆகிறது. எனவே இறைவன் உருவமாகவும் அருவமாகவும் எப்படியும் இருக்கலாம். தனக்கென்ன வடிவம் ஏதும் எடுத்து கொள்ளாது உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருட்களிலேயும் தான் கலந்து நிறைந்து விளங்குகின்ற இறைவனை இந்த வரியில் அதுவென்ன சுட்டி போற்றப்படுகின்றது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.